மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் அதை தான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து ரோஸும் காலமும் இருக்கும் ப்ராக்கெட்ஸில். இந்த 4ங்கிறது வந்து எலமெண்ட்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக் 2x2 மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 4ங்கிற எலமெண்ட்டு. அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸில் வந்து 1 2 3 இதெல்லாம் வந்து அதோட எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதை வந்து எப்படி சொல்கிறோன்னா m×nன்னு வந்து சொல்கிறோம். m வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் ரோஸ். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் காலமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க 2x3 மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி எழுதுவோம்? 2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரோஸ். அப்போ 1 2ன்னு எழுதிக்கிடுவோம். காலம்ஸ் வந்து 4 5 6 7. இதான் வந்து 2x3 மேட்ரிக்ஸ். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். என்னென்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த 2 மேட்ரிக்ஸும் எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் ஆகும். இப்போ வந்து மேட்ரிக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 9 டைப்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோ மேட்ரிக்ஸுங்கிறது வந்து என்னென்னா ரோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 1×3. ஒரே ஒரு ரோ தான் இருக்கும், ஆனால் எத்தனை காலம்ஸ் வேணால் வந்து இருக்கலாம். அதுதான் வந்து ரோ மேட்ரிக்ஸ். அதே மாதிரி சிமிலராக பார்த்தோன்னா இங்கே காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா என்னதுன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும், ஆனால் எத்தனை ரோஸ் வேணால் இருக்கலாம். இது வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரோ. இது வந்து செகண்ட் ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஒன்லி 1 ரோ பட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும் ரோ மேட்ரிக்ஸ்னால். ஆனால் ஒரே ஒரு காலம் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸும் வேணால் இருக்கலாம். அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். நமக்கு தெரியும்ல, ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஆல் சைடுமே வந்து என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இங்கே மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா என்ன இருக்கும்? ரோவையும் காலமையும் வச்சு சொல்கிறோமா? அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ்னால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இதுமே ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார்னால் தெரியும்ல, ஸ்கேலாருங்கிறது வந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கான்ஸ்டண்ட்டால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கேஏன்னு வந்து கேஐன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ்னால் வந்து என்னன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் தெரியும்ல, இதை எப்படி எழுதுவோம்? A11 A12 A21 A22ன்னு எழுதுவோமா? இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும், மற்ற ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து நாட். இப்போ வந்து அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பார்ப்போம். ஏஐஜேன்னு வந்து சொல்லுவோமா? இஃப் ஏஐஜே ஈக்குவல் டு 0னா whenever I not equal to j. இப்போ இந்த கண்டிஷனு ஐயும் ஜேவும் வந்து நாட் ஈக்குவலாக இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஜீரோஸ் வந்து வராது. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் வந்து என்னென்னா இந்த டயகனல் எலமெண்ட்டுக்கு வந்து பிலோவில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இந்த டயகனல் எலமெண்ட்டுக்கு வந்து அபோவில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்.